ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் டான்சானியாவில் தர்ஸ்லாம் சிட்டியில் தான் இருக்கோம். என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லோரும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாலிடேஸ்க்கு வந்து எல்லோரும் வந்து இங்கே இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து ஃபேமிலிஸ் வந்து சில ஃபேமிலிஸ் வந்து வெக்கேஷனுக்காக வந்து இந்தியா போயிருந்தாங்க. போயிட்டு இப்போ வந்து திரும்பி எல்லாருமே வந்துட்டாங்க. பை மே 3rd வீக்லேருந்து இங்கே ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து மே 1st வீக் இந்த மாதிரியே வந்து நிறையா ஃபேமிலிஸ் வந்து ஊருக்கு போனவங்க எல்லோரும் ரிட்டர்ன் ஆகி வந்துட்டாங்க. ஸோ அதனால் குழந்தைங்களுக்காக ஒரு ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து லேடிஸ் எல்லோரும் பிளான் பண்ணி பாட்லாக் டின்னர் வந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எல்லோரும் வீட்டில் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வர மாதிரி. இங்கே வந்து ஒரு 4 ஃபேமிலிஸ் வந்து இருக்காங்க. அதில் ஒரு ஃபேமிலிஸ் வந்து இந்தியாவிலேருந்து வரல. மீதி இருக்கிற ஃபேமிலிஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் மட்டும்தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி எங்களோட வீட்டு டெரஸில் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து மார்னிங்கே வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே சைட் பை சைடு நான் பண்ணிகிட்ருந்தேன். நான் வந்து சமோசா, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் வெர்மிசெல்லி கீர் இது தான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்னிங் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அது வந்து டீப் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வச்சுட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். தென் ஆஃப்டர் லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமோசா ஷீட்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. ஏன்னா வந்து இந்த ஷீட்ஸ் வந்து ரெடிமேடாக இருந்தது அப்படின்னா நம்ம எப்போ வேணால் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ணி கொடுத்துர்லாம். அதே மாதிரி ஸ்கூலும் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஷீட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்லேயே வந்து நல்லா ஒரு ஹெல்தியான பொட்டேட்டோ சமோசா இல்லாட்டி வந்துட்டு பன்னீர் சமோசா இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேக் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களும் ஹெல்த்தியாகவும் சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் கொஞ்சம் திருப்தியாகவும் இருக்கும். அதனால தான் அந்த ஷீட் வந்து நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஷீட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 20 சமோசாஸ் வந்து ரெடி பண்ண போகிறேன். குழந்தைங்களோட எல்லாமே சேர்த்தி 14 மெம்பர்ஸ் வந்து வராங்க. ஸோ அதனால் 20 சமோசாஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். போகா வச்சு நான் அந்த சமோசா பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஆஃப்டர் டீக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வெர்மிசெல்லி கீர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பாதாம் இதெல்லாம் வந்து போட்டு நெய்யில் வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறமேல்ட்டு வெர்மிசெல்லி வந்து வாங்கி வச்சுருந்தோம். ஸோ 400 கிராமில் வந்து நான் வந்து 1 கப்பு வந்து எடுத்திருந்தேன். அந்த 1 கப்பும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமேல்ட்டு மார்னிங் வந்து மில்கெல்லாம் வாங்கி நல்லா காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த மில்க் எடுத்து நல்லா நம்ம அந்த வெர்மிசெல்லி வந்து நல்லா நம்ம டீப் ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம்ல, அப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மில்க்கையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து பாயில் பண்ண விடணும். இந்த பாயில் பண்ணினதுக்கு அப்புறமேல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சுகர் அண்ட் ஏலக்காய் பவுடர் இது எல்லாத்தையும் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா கீர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ ஃபிஷ் நான் சொல்லியிருந்தேன்ல மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன்னு, அதுவும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி சமோசா ஷீட்ஸ் வந்து நம்ம மத்தியானம் பண்ணினது வந்து சமோசா ஷீட் பண்ணினது வந்து ரெடி பண்ணது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ 1 by 1 வந்து நம்ம எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் அரௌண்டு ஒரு 7:30க்கு வந்து நம்ம மேலே டெரஸில் வந்து எல்லோரும் கேதர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து நம்ம ஏர்லியராகவே பொரிச்சா அதெல்லாம் ஆறி போயிடும். அதே மாதிரி நல்லாவே இருக்காது, க்ரன்ச்சியாகவும் இருக்காது. ஸோ அதனால் வந்து 6 o'clock வந்து நான் பொரிக்க ஆரம்பித்தேன். ஒரு அடுப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமோசா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சமோசா 1 by 1 வந்து நான் பொரித்தேன். அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து 1 by 1 வந்து அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சமோசா வந்து நான் வந்து ஆனியன் அண்ட் போகா யூஸ் பண்ணியிருந்தேன்.
ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நான் ஏற்கனவே வந்து வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது ரொம்பவும் நல்லா வந்திருந்தது. நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பிடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போகா மாதிரியே தெரியாது. பன்னீர் வந்து நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் வந்து நல்லாவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து பண்ணலன்னா வீட்டில் வந்து இந்த போகா வச்சு ட்ரை பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ்ஷு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாம்பட் ஃபிஷ்ஷு. ஸோ அதனால் பீசஸ் வந்து எல்லாமே சின்ன சின்னதாக இருந்தது. அதனால் வந்து ரொம்பவும் வந்து நீட்டாக வந்து போச்சு எனக்கு. அது இல்லாட்டி ரொம்ப பெருசாக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து உடஞ்சிடும். அதே மாதிரி ஃபிஷ் வந்து அப்புறம் ஒவ்வொரு ஃபிஷ் தான் வந்து சாப்பிடுவாங்க. சின்ன சின்ன பீசஸாக இருந்தது அப்படின்னா 2 or 3 பீசஸ் எடுத்து சாப்பிடும் போது நம்மளுக்கும் வந்து இதாயிடும் ஃப்ரெஷ்ஷாக. இப்போ சமோசா எல்லாம் வந்து நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். கீரும் பாருங்கள், நான் வந்து எல்லாமே பண்ணி அது வந்து லேட் ஆக நல்லா திக் கன்சிஸ்டன்சியில் வந்தது. ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே வந்து டைனிங் டேபிள் மேலே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே டெரஸ்க்கு வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ நடுவில் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமுக்கு அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்ஸ்க்கு அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஈவினிங் வந்து 7 o'clock அப்புறம் நாங்கள் போனபோது நைட் டைம் வந்து ஃபுல்லாக அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே வந்து மழை சீசன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகிட்டு வருது, குளிராக இருக்கிறது. ஸோ கிளைமேட்டும் வந்து ரொம்ப சில்லுன்னு நல்லா இருந்தது. இன்னொரு ஃபேமிலி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோபி மஞ்சூரியன் அண்டு உருளைக்கிழங்கு போண்டா. அதுக்கப்புறம் வந்து மெயின் கோர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மட்டன் கீமா கிரேவி வந்து பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க ஒரு ஃபேமிலி. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஸ்டார்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன கேம்ஸ் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து வச்சிட்ருந்தோம். அப்புறம் வந்து பன்னீர் கடாய் பன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆந்திரா ஃபேமிலி அது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. தயிர் பச்சடி. அப்புறம் நாங்கள் வெளியிலேருந்து நான் வந்து வாங்கிட்டோம். இது கூடவே வந்து வாட் இஸ் தட் அந்த இது இருந்தது, புலாவ் இருந்தது. ஸோ அது வந்து அவங்க ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, நம்ம சாப்பிடும் போது அதை எடுத்துகிட்டு வரலாம், கீழேருந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து மேலே கொண்டு வந்தால் சூடு ஆறிடும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்ற டைம் வந்து நம்ம போய் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே வந்து டிஷ்ஷஸ் வந்து எல்லாமே வந்து ஹோம்மேட். வெறும் நான் மட்டும் நாங்கள் வந்து வெளியிலேருந்து வாங்கியிருந்தோம். எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன்ஸ் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்த ஒரு டிஷ்ஷும் வந்து எந்த வித குறையும் இல்லாமல் ரொம்பவே நல்லா இருந்தது. குழந்தைங்களும் திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நாங்கள் வந்து பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் குழந்தைங்கள்லாம் வந்து டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. டான்ஸ்லாம் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்டார்டர்ஸ் கொடுத்தோம். அது சாப்பிட்டு முடிச்சுட்டு சின்ன சின்ன கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணோம். லைக் பேப்பர் கப்ஸ் வச்சுட்டு அதில் வந்து அந்த கப்பு வந்து கீழே விழுகாத மாதிரி யார் வந்து லைக் லைனாக வராங்க அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்லாம் சொல்லி பிளான் பண்ணி அவங்கள வந்து கொஞ்சம் நேரம் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருந்தோம். அதனால் வந்து ரொம்பவும் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ குழந்தைங்க அவங்களுடைய டேலண்ட்டையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே டான்சானியா வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபேமிலியோட கேதரிங் பண்ணி ஒரு டின்னர் பார்ட்டி வந்து பண்ணினோம். ரொம்பவும் வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தது. ஸோ அதனால் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டின்னர் வந்து எல்லாம் சாப்பிட்டு இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி டைமில் வந்து எல்லோரும் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஏன்னா நெக்ஸ்ட் டே எல்லாத்துக்கும் ஆஃபீஸ் இருக்கிறனால. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.